தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று மாலை வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்கிற குழப்பம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளுக்குமே ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக வெவ்வேறு நிறுவனங்களும் வெவ்வேறு விதமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன. கருத்து கணிப்பு நடத்திய தனியார் நிறுவனங்களில் பெரும்பாலானவை தமிழ்நாட்டில் மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என கணித்துள்ளன. NDTV, ரிபப்ளிக் ஆகிய தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் சில அமைப்புகள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக சராசரியாக 120 முதல் 140 தொகுதிகள் வரை வெல்லக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி அமைக்கும் என டைம்ஸ் நவ், JVC, CNN நியூஸ் 18 கணிப்புகளில் தகவல் வெளியாகியுள்ளன. அதிமுக கூட்டணி 128 முதல் 147 தொகுதிகளை பெறும் என டைம்ஸ் நவ், JVCயும் 114 முதல் 124 தொகுதிகள் வரை அதிமுக கைப்பற்றக்கூடும் என CNN நியூஸ் 18 நிறுவனமும் கணித்திருக்கின்றன. இந்தியா டுடேவின் ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பின்படி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்ட விஜய் கட்சி 98 முதல் 120 தொகுதிகளை கைப்பற்றக்கூடும் என இந்த ஒரு நிறுவனம் மட்டுமே கூறியிருப்பதால் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் பாஜக கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா மற்றும் இந்தியா டுடே இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் NR காங்கிரஸ் கூட்டணி 16 முதல் 20 தொகுதிகளையும், காங்கிரஸ் திமுக கூட்டணி 6 முதல் 8 தொகுதிகளையும், தவேக 2 முதல் 4 தொகுதிகளையும் கைப்பற்றலாம் என கணித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமையும் என கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் கம்யூனிஸ்ட் தலைமையிலான பலமான எதிர்க்கட்சி அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இரு கூட்டணிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் குறைந்த அளவில்தான் இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் யார் ஆட்சி அமையும் என்பதில் இழுபறி நீடிக்கும் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மூலம் உறுதியாகியுள்ளது. மேட்ரிக்ஸ், சாணக்கியா ஆகிய நிறுவனங்கள் பாஜக ஆட்சி அமைக்கும் என கூறியிருந்தாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா என்பது சந்தேகமே என தெரிகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என NDTV கூறினாலும் CNN மற்றும் JVC தொங்கு சட்டசபை அமையும் என கணித்துள்ளது. அசாமில் எவ்வித சச்சரவுமின்றி மீண்டும் பாஜக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. சராசரியாக பாஜக கூட்டணி 88 முதல் 100 இடங்களை கைப்பற்றும் எனவும், காங்கிரஸ் கூட்டணி வெறும் 24 முதல் 36 தொகுதிகளையே கைப்பற்றலாம் என்றும் கூறப்படுகிறது. வளர்ந்த இந்தியா என்ற லட்சியத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் 5 மாநில தேர்தல் முடிவுகள் இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு ஹேட்ரிக் வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் முடிவுகள் நாட்டின் முன்னேற்றத்துக்கான பாதையில் புது ஆற்றலை புகுத்தும் எனவும் கூறியுள்ளார். அந்தமான் நிக்கோபரில் மத்திய அரசு முன்னெடுத்து வரும் வளர்ச்சி திட்டங்கள் நாட்டின் இயற்கை மற்றும் பாரம்பரியத்துக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய ஊழல் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வளர்ச்சியின் மொழி என்ற பெயரில் கோடிக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்துவதாகவும், மலைக்காடுகளை அழித்து மக்களின் வீடுகளை பறித்து அவர்களின் குரல்களை ஒடுக்குவதாகவும் அவர் சாடியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு 92.47% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து மேற்கு வங்கத்தில் இதுவரை பதிவான வாக்கு சதவீதத்தில் இதுதான் அதிகபட்சம் எனவும், இதற்கு முன்பு அதிகபட்சமாக 2011இல் 84.72% வாக்குகள் பதிவானதாகவும் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஹவுராவில் உள்ள வாக்குச்சாவடியில் EVM மிஷினில் கோளாறு ஏற்பட்டதால் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தின் பிற பகுதிகளில் காலை 7 மணிக்கே வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் ஹவுரா வாக்குச்சாவடி மையத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மாநில எல்லைகளை பாதுகாக்க வேண்டிய CRPF வீரர்கள் பாஜகவை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி சாடினார். பவானிபூர் தொகுதியில் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்ற ஜனநாயகத்தை தாம் ஒருபோதும் கண்டதில்லை என்றார்.
பெங்களூருவில் பெய்த கனமழையால் மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்தனர். பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தபோது சிவாஜி நகரில் பௌரிங் மருத்துவமனையின் 8 அடி உயர சுற்றுச்சுவர் இடிந்து நடைபாதையில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மீது விழுந்தது. இதில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பிக்கப் வேன் கவிழ்ந்து சொகுசு கார் மீது மோதியதில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தார் மாவட்டம் பாகட் பகுதியிலிருந்து 35 தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பிக்கப் வேன் சிக்லியா சந்திப்பு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து எதிரே வந்த சொகுசு கார் மீது மோதியது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சுவர் இடிந்தும் மத்திய பிரதேசத்தில் விபத்தில் சிக்கியும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி வெளியாக உள்ளதை முன்னிட்டு தொகுதிகளில் நிலவும் சாதக பாதகம் குறித்து தாவைக்க வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பனையூரில் உள்ள தாவைக்க தலைமை அலுவலகத்தில் இன்று பிற்பகல் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். அப்போது எதிர்வரும் காலத்தில் தாவைக்கவை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளார். குழந்தைகளை தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியதாக கூறி தாவைக்க தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபி மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. விஜய் தேர்தல் ஆதாயத்திற்காக குழந்தைகளை உணர்வுபூர்வமாக பயன்படுத்தி சட்ட மீறலில் ஈடுபட்டதாக ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. ஒரு தொகுதிக்கு ஒரு பார்வையாளர் என்ற அடிப்படையில் 234 பேரை நியமித்துள்ள தேர்தல் ஆணையம் அவர்கள் அனைவரும் மே 2ஆம் தேதிக்கு முன்னதாக தமிழகத்திற்கு வருவார்கள் என தெரிவித்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றதும் தங்களுக்கான உரிமையை கேட்டு பெறுவோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கர் பேசியிருப்பது திமுக கூட்டணிக்குள் புகைச்சலை கிளப்பியுள்ளது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த உரிமையை நிலைநாட்டுவது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சுமார் 2 மணி நேரம் தொலைபேசியில் உரையாடியதாக கிரெம்ளின் உதவியாளர் யூரி உஷாகோவ் தெரிவித்துள்ளார். அப்போது மத்திய கிழக்கு போர் தொடர்பான ராஜதந்திர முயற்சிகளுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க ரஷ்யா உறுதியாக உள்ளதாக புட்டின் தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். ஈரான் மீதான துறைமுக முற்றுகை இன்னும் பல மாதங்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ள நிலையில் உலகளாவிய எண்ணெய் சந்தையை நிலைப்படுத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னணி எரிசக்தி நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அமெரிக்காவின் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தி, இயற்கை எரிவாயு விநியோகம் மற்றும் கடல் வழி போக்குவரத்து குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கையில் துப்பாக்கியுடன் இருப்பது போன்ற புகைப்படத்தை இணையத்தில் பகிர்ந்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் இனியும் நல்லவனாக இருக்க மாட்டேன் என ஈரானுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் சுதாரித்துக் கொள்ளவில்லை எனவும் அணு ஆயுதமற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் மேற்காசியாவில் இன்னும் போர் நீடிப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஈரான் செய்தி தொடர்பாளர் அமீர் அக்ராமினியா ராணுவ தயார் நிலை தொடர்வதாகவும் புதிய இலக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் உபகரணங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதி உட்பட 4 பேர் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் ராணுவ உளவு பிரிவின் செயல்பாட்டு துறை தலைவரான இயாத் அகமது அப்துல் ரஹ்மான் ஷம்பாரி காசாவில் அல் ரிமால் குடியிருப்பு பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த போது அவரை குறிவைத்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. 3வது பிரசவத்திற்கு ஓராண்டு விடுப்பு வழங்க மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திண்டிவனம் மோட்டார் வாகன இழப்பீட்டு தீர்ப்பாயத்தில் பணியாற்றி வரும் சாயி நிஷா ஓராண்டு விடுப்பு வழங்க கோரியதை ஏற்க மறுத்த மாவட்ட முதன்மை நீதிபதி 12 வாரங்கள் விடுப்பு வழங்கும் அரசாணையை சுட்டிக்காட்டி ஏப்ரல் மாதத்திற்குள் பணியில் சேர உத்தரவிட்டிருந்தார். மின்
மின்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் அளிக்கப்பட்ட புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் ஒரு சுதந்திரமான விசாரணை அவசியம் என்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியுள்ளதாக தனது தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்மாற்றி கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டான்ஜெட்கோவில் டெண்டர்களை பிரித்து கொடுப்பதுதான் வழக்கம் என்றும் மின்மாற்றி கொள்முதலில் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட நடைமுறையே பின்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். தனிநபர் பயன்பாட்டிற்கு 4.5 லிட்டர் அளவுக்கு மதுபானம் வைத்துக் கொள்ள விலக்களிக்கும் அரசாணை புதுச்சேரி உட்பட பிற மாநிலங்களுக்கு பொருந்தாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 4.5 லிட்டர் அளவுக்கு மதுபானம் வைத்துக் கொள்ள விலக்களித்த அரசாணை என்பது தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வமாக விற்கப்படும் மதுபானத்திற்கு மட்டுமே பொருந்தும் எனவும் விளக்கம் அளித்தது. தொகுதி மறுவரையறை பிரச்சனையை மாநிலங்களுக்கு இடையேயான மோதலாக பிரதமர் மோடி மாற்றுவது கண்டனத்திற்குரியது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைப்பதை திமுக எதிர்ப்பதாக கூறிய பிரதமரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர் திமுக மீது பிரதமர் மோடி வெறுப்பை கக்கி வருவதாக சாடியுள்ளார். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முக்கிய நபரான அஸ்வத்தாமன் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்றதாக கூறி பெங்களூருவில் வைத்து அவரை போலீசார் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முக்கிய நபரான ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனையும் கைது செய்த நிலையில் அவர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். மே மாதம் 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குரல் ஒலிக்கும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் நிச்சயமாக பதவியேற்பார் என கூறினார். வாக்கு எண்ணிக்கையின் போது திமுகவினர் குளறுபடிகள் செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறி தாவேக துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் திமுகவினர் தேவையற்ற தகராறுகளில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பயணிகள் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக சென்னை ரயில்வே கோட்டத்தில் ஒரே ஆண்டில் மட்டும் 11 புதிய நடை மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருத்தணி, சித்தேரி, முகுந்தராயபுரம், போடி, திருவலயம், வேப்பகுண்டா, பொன்பாடி மற்றும் பாலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நடை மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி நடப்பு நிதியாண்டில் நிகர லாபம் 11.33% அதிகரித்து 12,156 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக அந்த வங்கியின் நிர்வாக இயக்குநர் வினோத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைப்படி முன்னுரிமை துறைகளுக்கு 41.46% வரை கடனுதவி வழங்கி முன்னிலை வகிப்பதாக கூறினார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த பனை தொழிலாளி நீதிமன்ற உத்தரவுப்படி தூத்துக்குடி தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்க கொண்டு செல்லப்பட்டார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பனை தொழிலாளி மணிகண்டன் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது தாம் அளித்த புகாரை வாபஸ் பெறச் சொல்லி சிலர் மிரட்டுவதாக தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 10 பேரை விடுதலை செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் விசைப்படகின் ஓட்டுநருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதித்தது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற 12 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. மயிலாடுதுறை அருகே 10ஆம் வகுப்பு மாணவி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது தற்கொலைக்கு அரசு பள்ளி ஆசிரியர் காரணம் என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலங்குடியைச் சேர்ந்த மாணவியை வீட்டில் பாத்திரம் தேய்க்கச் சொன்னதால் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, கிளி, பரிவட்டம் ஆகியவை மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மதுரை வைகை ஆற்றில் தங்க குதிரையில் அமர்ந்து ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியின் போது ஆண்டாள் சூடி கலைந்த பட்டு, கிளி, மலர் மாலை ஆகியவை கள்ளழகர் அணிந்து கொள்வதற்காக கொண்டு செல்லப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நிலத்தகராறில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக தாய் மகனை அரிவாளால் வெட்டிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நிலத்தகராறில் காசி தர்மம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனைக்குட்டி என்பவரை விக்னேஷ் உறவினர்களுடன் சேர்ந்து தாக்கினார். பதிலுக்கு விக்னேஷையும் அவரது தாய் மாடத்தியையும் ஆனைக்குட்டி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடினார். பொன்னேரி அருகே தனியார் நிறுவனத்தின் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்ததால் தர்பூசணி விளைச்சல் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தச்சூரில் தர்பூசணி சாகுபடி செய்த விவசாயிகளிடம் வெஸ்டேஜ் நிறுவன ஏஜென்ட்டுகள் அணுகி தங்களது நிறுவனத்தின் பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் தெளிப்பான்களை கொடுத்து பயன்படுத்த கோரியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பழமை வாய்ந்த பிரான்மலை திரு கொடுங்குன்றநாதர் கோயில் சித்திரை திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வடம் பிடித்து திருத்தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தேர் நிலையை அடைந்ததும் பக்தர்கள் தங்கள் உறவினர்கள் மீது வர்ணம் அடித்தும் மாம்பழம், வாழைப்பழங்களை சூறை விட்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கோடை வெயிலின் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் எலுமிச்சை விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட எலுமிச்சை தற்போது கிலோவுக்கு 240 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவிழா வருவதால் விலை உயரக்கூடும் என தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணிக்கு இயக்கப்பட்ட வாடகை கார்களுக்கு முறையான வாடகை கொடுக்கவில்லை என உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாகனங்களை இயக்கிய நாட்களை விட குறைவான அளவு மதிப்பீடு செய்து பணம் கொடுக்கப்பட்டதால் கார் உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வால்பாறை அருகே சோலையார் கல்லார் எஸ்டேட் பகுதியில் மழையுடன் கூடிய பலத்த காற்றால் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்தன. மரங்கள் சாய்ந்த போது அவ்வழியாக ஆட்கள் நடமாட்டமோ வாகன போக்குவரத்தோ இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மின் கம்பம் சாய்ந்ததால் ஒயர்கள் அருந்து சோலையார் பஜார் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பழனி அடிவாரத்தில் ஆட்டோ ஓட்டுநரை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அருள்ஜோதி வீதியைச் சேர்ந்த 32 வயதான ஆட்டோ ஓட்டுநர் சந்திரசேகர் வீட்டிற்கு அருகே ஆட்டோ ஓட்டிச் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றுக்குள் போடப்பட்டுள்ள ராட்டினங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு உறவினர்கள் வீடுகளுக்கு வருகை தந்துள்ள மக்கள் வைகை ஆற்றுக்குள் போடப்பட்டுள்ள ராட்டினங்களில் ஏறி அமர்ந்து சுற்றி வந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னை திருவொற்றியூரில் சாலையோரத்தில் மாம்பழம் கடை வைத்திருக்கும் மூதாட்டியிடம் பொம்மை 500 ரூபாயை கொடுத்து மாம்பழம் வாங்கிச் சென்ற பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண் ஒருவர் சிறுவர்கள் விளையாடும் 500 ரூபாயை கொடுத்து 150 ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கிவிட்டு மீதி பணத்தை வாங்கிச் சென்றுள்ளார். சென்னையின் குடிநீர் தேவைக்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சோழவரம் ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு 4 ஷட்டர்கள் வழியாக வினாடிக்கு 225 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக ஏரியில் குறைவாக தண்ணீரை சேமித்து வைத்திருந்த நிலையில் கோடை வெயிலில் ஆவியாகி வீணாவதை தவிர்க்கும் வகையில் புழல் ஏரிக்கு திறக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நபரின் இறுதிச் சடங்கின் போது அரசு சார்பில் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். காசிபாளையம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மூளைச்சாவு அடைந்த அக்கரை குடிவேரி பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 34 நாட்களில் மட்டும் 1,78,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கம் 532 கிராம், வெள்ளி 7,258 கிராம் என பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாலையை கடந்த குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த 2 காட்டு யானைகளை பார்த்து அப்பகுதியினர் அச்சமடைந்து கூச்சலிட்டனர். ஒசூர் வனப்பகுதிகளில் நீர்நிலைகள் வறண்டு போய் உள்ள நிலையில் வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அருகில் உள்ள கிராமங்களுக்கு படையெடுப்பதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மத்திய அரசின் அம்ருத் குடிநீர் குழாய் இணைப்பு திட்டத்தில் 17 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளிப்பாளையம் நகராட்சியில் 75% குடிநீர் குழாய்களில் இணைப்புகள் வழங்காமலும் பெரும்பான்மையான குடிநீர் இணைப்பு பகுதிகளில் மீட்டர் பாக்ஸ்கள் பொருத்தாமல் பணிகளை முடித்திருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் போக்குவரத்து காவல்துறையினரின் ரோந்து வாகனத்தை கடத்திச் சென்று கார் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே போக்குவரத்து பெண் காவலர் ரோந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. சிறுநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த 33 வயதான பெரியசாமி அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோயில் குளத்தில் இருந்த முதலையை பிடித்த வனத்துறையினர் கொள்ளிடம் ஆற்றில் விட்டனர். குன்னம் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த குளத்தில் முதலை இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அங்கு சென்ற வனத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி முதலையை பிடித்தனர். கூகுள் நிறுவனம் அமெரிக்க ராணுவத்துடன் ரகசியமாக மேற்கொண்டுள்ள AI ஒப்பந்தத்திற்கு அந்நிறுவனத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அவர் தனது பதவியையும் நிறுவனத்தையும் நினைத்து வெட்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனுடன் கூகுள் நிறுவனம் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ஒடிசாவில் நேற்று இரவு 7:42 மணி அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. கலஹண்டி பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 24 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் உடனடியாக வெளியாகவில்லை. ஆந்திராவில் எரிபொருள் விநியோகத்தை அரசு முறையாக நிர்வகிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி YSR காங்கிரஸ் கட்சி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அக்கட்சியின் MP மத்திலா குருமூர்த்தி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள கடுமையான எரிபொருள் பற்றாக்குறையால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் கோடை வெயிலின் தாக்கத்தால் இதுவரை 109 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் கோடை வெப்பத்தின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளதாகவும் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை வெப்ப தாக்கத்தால் 39 நேரடி பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கனடா, இஸ்ரேல், பிரேசில் உட்பட மேலும் 12 நாடுகள் மற்றும் கூட்டமைப்புகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தயாராகி வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சிலி, பெரு, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், தென்னாப்பிரிக்கா மற்றும் ரஷ்யாவுடனும் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய கூட்டாளியான போதைப்பொருள் கடத்தல் மன்னன் முகமது சலீம் டோலா மும்பையில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டார். துருக்கியிலிருந்து நாடு கடத்தப்பட்டு டெல்லியில் கைது செய்யப்பட்ட அவர் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு 2 நாட்கள் இடைக்கால காவல் வழங்கப்பட்டது. ஈரான் அமைச்சர் அராக்சியிடமிருந்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு செல்போன் அழைப்பு வந்ததாகவும் இரு நாட்டு அமைச்சர்களுக்கும் இடையே முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க இடையேயான போர் நிறுத்தம் குறித்தும் வளைகுடா போர் குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக டெல்லி ஈரான் தூதரகம் அறிவித்துள்ளது. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஸ்ரீநகர் முதல் காத்ரா வரை சென்ற இந்த ரயில் இனிமேல் ஜம்மு தாவியில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீநகர் வரையிலான பாதையில் பயணிக்கும். இந்த ரயில் சேவை மே 2ஆம் தேதி தொடங்க உள்ளது.
டெல்லியிலிருந்து புவனேஸ்வர் சென்ற ஏர் இந்தியா விமானம் நடுவானில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டதால் ஜெய்ப்பூரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. IX-1057 என்ற விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டதை விமானி கண்டறிந்தார். பிறகு விமானம் ஜெய்ப்பூரில் தரையிறக்கப்பட்டு எரிபொருள் நிரப்பிய பின்னர் மீண்டும் புவனேஸ்வர் புறப்பட்டு சென்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது எனவும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. கூட்டத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்திய துணை தூதர் யோஜனா பட்டேல் ராணுவ நடவடிக்கைகளின் போது வணிக கப்பல்களை குறிவைக்க கூடாது என தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கஸ் லாவ்ரோவ் கலந்து கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்காக மே 14ஆம் தேதி 2 நாட்கள் பயணமாக இந்தியாவுக்கு வரும் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிப்பார் என தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ளூர் நீதிமன்ற உத்தரவுப்படி யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழி அகழாய்வு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக மொத்தம் 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்ட நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக கடந்த செப்டம்பரில் பணிகள் நிறுத்தப்பட்டன. தற்போது இலங்கையின் ரூபாய் மதிப்பில் 21 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி திட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஹோர்முஸ் ஜலசந்தி திறப்பு தொடர்பான ஈரான் புதிய முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிராகரித்துள்ளார். அணுசக்தி ஒப்பந்தம் இல்லாமல் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியாது என தெரிவித்துள்ள அவர் ஹோர்முஸ் முற்றுகையை தொடர்ந்து நீட்டிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். இதனால் மோதல் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போருக்காக அமெரிக்கா இதுவரை $25 பில்லியன் செலவிட்டுள்ளதாக பென்டகனின் நிதிநிலை அறிக்கை தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். பிரதிநிதிகள் சபையின் ஆயுத சேவைகள் குழுவின் முன்பு பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸத்துடன் இணைந்து அவர் சமர்ப்பித்த அறிக்கையில் பென்டகனின் தற்காலிக கணக்காய்வாளர் ஜூல்ஸ் ஹாஸ்ட் இந்த தொகையை முன்வைத்துள்ளார். இந்தோனேஷியாவில் திடீர் மாரடைப்பு காரணமாக ஏர் இந்தியா விமானி உயிரிழந்தார். டெல்லியிலிருந்து பாலி தீவுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் விமானிகள் மற்றும் விமான ஊழியர்கள் ஹோட்டல் அறையில் ஓய்வெடுத்த போது 40 வயதான விமானிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. சக ஊழியர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்த போது விமானி ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. IPL தொடரின் 41வது லீக் போட்டியில் மும்பை அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 243 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய ஹைதராபாத் அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. IPL கிரிக்கெட் தொடரின் 42வது லீக் சுற்றின் இன்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் மாலை 7:30 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் புள்ளி பட்டியலில் 5ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள குஜராத் அணியும் பெங்களூரு அணி தனது பலத்தை மீண்டும் நிரூபிக்க முனைப்புடன் போராடும். வங்கதேசம் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது T20 போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை 2-1 என்ற புள்ளி கணக்கில் வங்கதேசம் கைப்பற்றிய நிலையில் முதல் T20 போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் நேற்று சிட்டகாங்கில் நடைபெற்றவிருந்த 2வது T20 போட்டி கனமழையால் ரத்து செய்யப்பட்டது. மதுரை அழகர் மலையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தங்க பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகர் மதுரை நோக்கி கோலாகலமாக புறப்பட்டார். நாளை அதிகாலையில் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பெரிய நந்தி பெருமானை தரிசனம் செய்தனர். திருக்கோவிலில் உள்ள 5 நந்தி பெருமான் மற்றும் அஷ்டலிங்கங்களில் இருக்கும் நந்தி பெருமானுக்கும் சிவாச்சாரியார்கள் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். சென்னை பாடியில் உள்ள திருவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் திருவல்லீஸ்வரர் ஜெகதாம்பிகையுடன் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பாரம்பரிய முறைப்படி கைலாய வாத்தியம் முழங்க கோவிலின் 4 மாட வீதிகளில் சுவாமி மாட்டு வண்டியில் வீதி உலா வந்ததை அடுத்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருச்சி மாவட்டம் திருப்பைஞீலியில் உள்ள ஸ்ரீ லிவனேஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரின் வடத்தை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் அம்பாள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் 60 அடி உயரம் கொண்ட தேரின் வடத்தை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பத்மகிரீஸ்வரி அபிராமி அம்மன் ஞானாம்பிகை உற்சவர் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் எழுந்தருளி காட்சி தந்தார். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, தர்மபுரி உள்ளிட்ட 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் வாட்டியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக எக்ஸ் சாட் என்ற பிரத்யேக மெசேஜிங் செயலியை எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. iOS சாதனங்களில் அறிமுகமாகியுள்ள இந்த செயலியில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், டிஸப்பேரிங் மெசேஜஸ், ஸ்கிரீன்ஷாட் தடுப்பு, ஆடியோ, வீடியோ கால்கள், குரூப் சாட் வசதிகள் இடம்பெற்றுள்ளன. போன் நம்பர் இல்லாமல் எக்ஸ் கணக்கு மூலமே லாகின் செய்யும் வசதியும் உள்ளது.